இளைஞன் ஒருவன் ஒரு சிற்றூர் வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் வரும் வழியில் அவன் பார்த்த இயற்கை அழகையெல்லாம் ரசித்து கொண்டு வந்தான். அந்த வழியாக ஒரு வயல் இருந்தது. வயல் நடுவே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலே ஏற்றம் இறைத்து கொண்டிருந்தான் ஒரு உழவன். அதை வியப்புடன் பார்த்தான். இது எப்படி தண்ணி கீழே வருது, மேலே மூடு ஊற்றுது, அதில் வயல் பாயுதே என்று ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞனை அந்த உழவன், என்ன இவன் இப்படி பார்க்குறான், காணாத கண்ட மாரி, இவனை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணி அந்த இளைஞனிடம் என்ன என்று கேட்டான். இல்லை, கீழே யார் தண்ணியை மூண்டு மேலே அனுப்புகிறா என்று கேட்டான். உங்கள் அப்பா தான் தண்ணியை மூண்டு மேலே அனுப்புகிறார் என்று. என்னது, என் அப்பாவா? அவர் இறந்து பல வருடம் ஆகிவிட்டதே என்று சொன்னான். இல்லை இல்லை, அவர் இறந்ததும் சொர்க்கத்திற்கு போனார். சொர்க்கத்தில் இருந்து என்னிடம் வேலைக்கு வந்திருக்கிறார். அப்படியா? நான் அவரை பார்க்கலாமா என்று கேட்டான். நீலாம் பார்க்க முடியாது, அவர் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அவர் கிணற்றுக்குள்ளே உடம்புல சட்டை இல்லாமல் குளூரில் நடுங்கியபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் உன் சட்டையை கழட்டி கொடு, நான் அவருக்கு கொடுக்குறேன் என்று அந்த உழவன் கேட்டான். உடனே இளைஞன் சட்டையும் கழட்டி கொடுத்தான். பிறகு இளைஞனை ஏமாற்றி விட்டோம் என்ற சந்தோஷத்தில் அவன் பணியை செய்து கொண்டிருந்தான். 2 மாதம் கழித்து மீண்டும் அந்த இளைஞன் வந்தான். ஆகா, முட்டாள் வந்து விட்டான். நீ போட்டிருக்க சட்டை அருமையாக இருக்கிறது, இந்த சட்டையை தான் உங்கள் அப்பா விரும்புவார் என்று சொன்னான். உடனே அவன் சட்டையை கழட்டி கொடுத்தான். இப்பொழுது இளைஞன் சொன்னான், அன்று வந்தேன், என் அப்பா உழைத்து கொண்டிருந்தார். 2 மாதம் கழித்து வரேன், அப்பா உழைத்து கொண்டிருக்கிறார். எங்கள் அப்பா கடுமையாக உங்களோடு உழைத்து கொண்டிருக்கிறார். இந்த வருடம் உங்களுக்கு விளைச்சலும் அதிகமாக இருக்கிறதே என்று சொன்னான். ஆமாம், விளைச்சலும் அதிகமாக இருக்கிறது, நல்லா விளைஞ்சிருக்கிறது என்று உழவன் சந்தோஷப்பட்டான். சரி, நீங்கள் நேர்மையானவர், அதனால் எங்கள் அப்பாவுக்கு உரிய பங்கை என்கிட்ட கொடுங்க என்று கேட்டான். என்னது, பங்கா? அப்பொழுதுதான் உழவன் அதிர்ச்சி அடைந்தான். ஆமாம், அவரும் நீங்களும் சரிபாதியாக உழைச்சிங்க, அதனால் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அவருடைய பங்கை எனக்கு கொடுத்துருங்க, நான் பங்கை வாங்கிட்டு போயிடுறேன் என்று சொன்னான். அப்போ தான் உழவன், ஐயோ என்னை மன்னிச்சிடு, உன்னை ஏமாற்றுவதற்காக அப்படி பொய் சொல்லிவிட்டேன், உனக்கு பங்கெல்லாம் தர முடியாது, உன்னை ஏமாற்றி 2 சட்டையை வாங்கினேன், இந்தா 2 சட்டையை, பங்காக 2 மூட்டை தருகிறேன், என்னை மன்னித்து அனுப்பிவிடு என்று அந்த உழவன் அவனிடம் கையெடுத்து கும்பிட்டான். அந்த இளைஞனும் அவனை மன்னித்து விட்டான். நன்றி.